أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று 63வது மகாதிர தப்சீர் மற்றும் பயான் தமிழில் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் மஸ்ஜித் அல் அப்துல் ரஸாக். இன்றைய தப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற இருப்பவர் மௌலவி அஃப்லல் உலமா அல் ஹாஃபிஸ் HBN சாஷா புகாரி BA அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உஸ்தாத் நாகூர் அசோசியேஷன் சிங்கப்பூர். வழமை போல் இன்ஷா அல்லாஹ் லோகத்துறைக்கு பிறகு மதிய உணவு பரிமாறப்படும். இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள். அதனிடையில் தேநீர் தயார் செய்யப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்கள் வெளிப்படையில் சென்று உபயோகித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தமிழ் தப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற உங்கள் மௌலவி சாஷா அவர்களை அழைக்கிறேன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الذي علم القرآن علم الإنسان ما لم يعلم، والصلاة والسلام على رسول الله المبعوث رحمة للعالمين النبي الذي أدبه ربه فأحسن تأديبه وعلمه ربه فأحسن تعليمه وبعثه معلما ومربيا للبشرة أجمعين صلى الله عليه وسلم. ورضي الله تعالى على صحابة رسول الله صلى الله عليه وسلم الذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه وتعلموا من مدرسة النبوة وتخرجوا من مدرسة القرآن وحملوا الدعوة والعلم إلى كل مكان فكانوا خير دين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عن المجرمين: ما سلككم في سقر؟ قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أي العمل أحب إلى الله تعالى؟ قال النبي صلى الله عليه وسلم: الصلاة على وقتها، كما قال عليه الصلاة والسلام. எல்லையில்லா அருளாளன் ஏகவல்ல அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் அழிந்திருக்கிறார். கருணையே உருவான காக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கே குழுந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னென்ன கடமைகளை நமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்தந்த கடமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக எடுத்து நடக்கவும், என்னென்ன விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதாக நமக்கு ஆணை பிறப்பித்துள்ளானோ அத்துணை விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு இறையற்றத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக என்பதை ஆரம்பம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான். இந்த இரண்டையும் படைத்ததற்கு பின்பாக அல்லாஹ் ஒரு மனிதனை நரகத்தில் செலுத்த வேண்டுவதற்காக வேண்டி அவன் ஆசைப்படுவானா, அல்லது தான் படைத்த இந்த மனித படைப்பு சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதாக படைத்த இறைவன் ஆசைப்படுவானா என்பதாக நாம் பார்த்தோம் என்றால், கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படியாக சொன்னார்கள், உங்களை படைத்த இறைவன் உங்களை நரகத்தில் போடுவதற்கு அல்லாஹ் விரும்புவானா என்பதான ஒரு கேள்வியை நன்மை அவர்கள் கேட்டார்கள். இதிலிருந்து நாம் புரிய முடிகிறது, ஒவ்வொரு மனிதனையும் அவன் படைத்த ஒவ்வொரு மனிதனும் சுவனத்தில் நுழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆசை கொள்வானை தவிர்த்து நரகத்தில் போடுவதற்கு அல்லாஹ் ஆசைப்பட மாட்டான். இருந்த போதிலும் கூட மனிதர்களுடைய சில அலட்சிய போக்கின் காரணமாக அவர்கள் நரகத்திற்குள்ளால் பிரவேசிப்பார்கள். அவர்கள் தான் யார்? நரகத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த செயலுக்கு ஏன் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்கள் வாழ்விலே செய்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதைதான் சூரா முத்தஸிரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 73 வசனங்கள் சென்ற மாதம் கணிதத்துக்குரிய உலமா ஆய்வர்களே அவர்களால் முடிக்கப்பட்டது. இன்றைய தினம் சூரா முத்தஸிரின் 74வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை குறித்து கேட்கப்படும். மா சலகக்கும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்திற்குள்ளால் உங்களை நுழைத்தது எது என்பதாக குற்றவாளிகளை குறித்து கேட்கப்படுமாம். அந்த குற்றவாளிகள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் இப்படியாக உரை பகர்வார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. முதலாவதாக சொன்ன வார்த்தை, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. அவர்கள் பசியில் இருந்ததும் எங்களுக்கு தெரியும், கஷ்டத்தில் இருந்ததும் எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை என்பதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு முன்பாக கஷ்டப்பட்டு அவர்களாகவே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைமையும் எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. வீணான விஷயங்களில் மூழ்கி கிடந்தவர்கள் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். இந்த நியாய தீர்ப்பு நாள் வரும் என்பது எங்களுக்கு தெரியும். நல்ல காரியங்கள் செய்தவர்களுக்கு சுவார்த்தை இருக்கிறது, கெட்ட காரியங்கள் செய்தவர்களுக்கு நரகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நியாய தீர்ப்பு நாள் யாரால் வழங்கப்படும், அல்லாஹ்வால் வழங்கப்படும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இந்த 4 காரியங்களை எதுவரை நாம் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால், எங்களுக்கு உறுதியான மரணம் வரும் வரை இப்படியாகத்தான் நாங்கள் இருந்தோம். இந்த ஸகர் என்கின்ற நரகத்தின்பால் உங்களை சேர்ந்தது எது என்பதாக குற்றவாளிகளை குறித்து கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, பசித்தவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, வீணான காரியங்கள் புரிந்தவர்களுடன் நாங்களும் வீணடித்து எங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருந்தோம். இந்த நியாய தீர்ப்பு நாள், மறுமை நாள் குறித்து எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்பதாக இந்த ஸகர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு உள்ளால் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய விஷயங்கள் இப்படியாக இருக்கும் என்பதாக குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. கணிதத்துக்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே மனிதனிடத்திலே முதலாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன? தொழுகையை பற்றி. அது சரியாக அமைந்தது, அது சரியாக இருந்தது என்று சொன்னால் எல்லாம் சரியாக அமைந்துவிடும். அதைதான் சொல்வார்கள்,
உள்ளத்தை குறித்து சொல்வார்கள். இந்த உள்ளம் சரியான உள்ளமாக இருந்தது என்று சொன்னால், இந்த கல்பு சரியாக இருந்தது என்று சொன்னால் உடல் முழுவதும் சரியாக அமைந்துவிடும். இந்த கல்பு கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்பதாக சொல்வார்கள் அல்லவா? அதே போன்றுதான் அல்லாஹ் முதலாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன? தொழுகையை பற்றி. அந்த தொழுகையில் ஒரு மனிதன் அந்த கேள்வியில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பின்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் லேசாக அமைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவனத்தினுடைய திறவுகோல் எது? அது தொழுகை என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதன் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை கொண்டான் என்று சொன்னால் அவன் அதிகமாக 5 வக்து போக அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவனை சுவனத்தில் நுழைத்துவிடும். இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பதை ஒரு பிரகாசம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் கண்மணி அவர்களிடத்தில் இப்படியாக கேட்கப்பட்டது, ஐத்துல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியங்களில் சிறந்த காரியம் என்ன, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த காரியம் என்ன என்பதாக கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் வரையறுக்கப்பட்ட எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. எத்தனையோ கடமைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கலாம் தான். ஆனால் முதலாக சொன்ன வார்த்தை அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய குறித்த நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். லுஹருடைய வக்தை மக்ரிபிலோ, அஸருடைய வக்தை இஷாவிலோ இப்படியாக மாற்றி தொழுகாமல் அதனுடைய குறித்த நேரத்தில் தொழுவது இருக்கின்றது அல்லவா? இதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக அந்த சஹாபி கேட்கிறார்கள், சும்மா ஐயோ, அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் வேறு எதுவும் ஒரு அமல் இருக்கிறதா என்பதாக கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் பிர்ருல் வாலிதைன், பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல். ஒரு மனிதன் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில அவனுடைய காரியங்கள் எல்லாம் சரியான முறையில் வளர்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல், சொர்க்கத்திலே அவனை இழுத்து செல்லக்கூடிய ஒரு அமல். ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தாயோ தந்தையோ உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உன்னிடத்திலே உன்னுடைய வீட்டில் சுவனம் இருக்கிறது என்பதாக நினைத்துக்கொள். அல்லது இருவரில் ஒருவர் உங்களிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் சுவனம் இருக்கின்றது. எனவே உன்னுடைய சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையிலே பெற்றோரிடத்தில் நடந்து கொண்டாய் என்று சொன்னால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உனக்கு வழங்குகின்றான். அந்த சஹாபி விடவில்லை, மீண்டும் கேட்கிறார்கள், சும்மா ஐயோ, வேறு ஏதும் அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் இருக்கிறதா என்பதாக சொல்லி அது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்வது என்பதாக சொன்னார்கள். ஒரு இடத்தில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் என்பதாக என்ன என்பதாக கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் எத்தனையோ அமல்கள் இருக்கிறது. அத்தனை அமல்களையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் முதலாக சொன்ன வார்த்தை அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து நாம் புரிய முடிகிறது தொழுகை எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நினைத்துள்ளீர்களே, தொழுகை அதனுடைய ஓர்மையை ஏன் நாம் சொல்ல வேண்டும்? அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். ஏனோ காரணம் இல்லாமல் அதனுடைய ஓர்மையை நாம் பின்பற்றி தொழுக வேண்டும். நம் தக்பீர் கட்டியவுடன் அந்த தக்பீர் முதலாவதாக கட்டக்கூடிய அந்த தக்பீருக்கு தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சு நம்ம முதலாக ஒரு தக்பீரை கட்டுறோமா இல்லையா, அதுக்கு பெயர் தக்பீர் தஹ்ரீமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தக்பீர் கட்டியவுடன் வெளியில் இருப்பது எல்லாம் உள்ளே ஹராமாக ஆகிவிடும். உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் ஹராமாக ஆகிவிடும். எப்படி என்றால், ஒரு மனிதன் தக்பீரை கட்டுகின்றான், தக்பீரை கட்டியவுடன் அவனுக்கு வெளியே உள்ள சிந்தனைகள் எல்லாம் உள்ளே ஹராமாக ஆகிவிடுகிறது. உள்ளே அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும், அது வெளியே செல்வது அது ஹராமாக ஆகிவிடுகிறது. எனவே தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும். மனிதன் தான், நாம் எல்லாம் மனிதர்கள் தான். எனவே நமக்கும் ஷைத்தான் அந்த நேரத்தில் தான் வந்து விடுவான். நமக்குள்ளால் வரக்கூடிய அந்த தக்வா வெளியே செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தக்வாவை மீண்டும் எடுத்து உள்ளே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய நினைப்பை
நாம் தொழுவோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை தான் அல்லாஹ் விரும்புகின்றார். ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த சூரா அரைக்கல்லதி கட்டி கொடுத்தி வலாரிக்கல்லதி எதவலியதி வலா யஹத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தொழுகையாளிகளுக்கு நாசம். தொழுகையாளிகளுக்கு நாசமா? அல்லாஹ்வுக்காக நான் தொழுதேன், என்னுடைய வேலை வெட்டிகள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நான் பள்ளிவாசலுக்குள்ள நான் வந்தேன், எனக்கு நாசமா என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னால் பின்பதாக சொல்லினார் அல்லாஹ் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். பொதுபோக்குத்தனமாக இருந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் அவர்களுக்கு நாசம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பள்ளிக்கு வந்து நாம் தொழுகையை நிறைவேற்றி விட்டோம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் நன்மைகளை சம்பாதித்து விட்டோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட தொழுகை எனக்கு தேவையில்லை என்றார் அல்லாஹ். எனக்கு பயந்து வெளியுள்ள விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்துக் கொண்டு உள்ளே அல்லாஹ் அக்பர் என்பதாக நீ கட்டக்கூடிய அந்த தக்பீர் தஹரீமா இருக்கிறது அதற்குள்ளால் நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய எல்லா விஷயங்களும் ஞாபகம். தக்பீர் கட்டின உடனே தான் நம்ம யாருக்கு என்ன கொடுக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், எல்லா ஞாபகத்தையும் சேர்த்து அந்த நேரத்தில் தான் கொண்டு வருவோம். மனிதர்கள் தான் இருந்த போதிலும் கூட அந்த தக்வாவை வெளியில் செல்லக்கூடிய அந்த இறையச்சத்தை உள்ளே இழுத்துக் கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பின்பாகவும் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வருகிறார் அல்லவா, இதுதான் இதைத்தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. நினைத்து ஓர்மையோடு தொழுவது எப்படி? மார்க்கம் சொன்ன பிரகாரம் நாம் தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை அந்த பயத்தோடு நாம் தொழுதோம் என்று சொன்னால் ஓரளவு நமக்கு அந்த தக்வாவை பேர முடியும். என்ன சொன்னால் தக்பீர் கட்டியவுடன் நம்ம எங்க பார்க்கணும்? சுஜூத பார்க்கணும், ருக்குவுக்கு போகும்போது பார்க்க பார்க்கணும். அங்கெல்லாம் பார்க்காம ஓர்மையோடு தொழுகக்கூடிய முறையாக நாம் தொழுதோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தொழுகை நமக்கு ஒரு பயனுள்ள தொழுகையாக அமைந்துவிடும். மிஸ்டர்ஸும் ஹிப்னோட்டிசம்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு புள்ளியை வைப்பாங்க, ஒரு டாட் ஒன்று வச்சுட்டு அந்த புள்ளியவே உற்று நோக்க சொல்லுவார்கள். அப்படி அந்த புள்ளியவே பார்த்துட்டு எந்த வித சிந்தனையும் இல்லாமல் அந்த புள்ளியுடைய நம்முடைய கண்கள் அந்த புள்ளியை நோக்கி செலுத்தப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய எல்லா கவனமும் சிதறடிக்கப்பட்டு ஓர்மையான ஒரு தன்மையை பெறலாம் என்பதாக அங்கே சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இன்னும் சில விஷயம் சில இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மெழுகு பெரிய பக்க வச்சு அதனுடைய நுழையமாக சொல்லுவாங்க. ஏன் ஒரு ஓர்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய தொழுகை. ஓர்மையோடு நீ பயபக்தியை மேற்கொண்டாய் என்று சொன்னால் அந்த ஓர்மை நமக்கு கிடைக்கிறது. பயபக்தியோடு தொழுகக்கூடிய அந்த தொழுகையில் தான் அந்த ஓர்மை இருக்கிறது, மனதுக்கு சந்தோஷம் இருக்கின்றது. சொன்னாங்க அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது பிரகாசம். ஒரு மனிதன் தொழுது இரண்டாவது சலாத்தை கொடுத்து விட்டால் சலாம் அடைப்பு வரணுங்களா என்பதாக திரும்பி விட்டான் என்று சொன்னார் அவனுடைய முகம் பிரகாசம் அடைகிறது. தொழுகையில் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்களா இல்லையா? மிஅராஜுக்கு சென்றாங்க, அல்லாஹ்வை பார்த்தார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மிஅராஜ் என்னவென்று சொன்னால் அதுதான் தொழுகை. ஒரு சாதாரண ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன என்று சொன்னால் அதுதான் தொழுகை. ஏன்னா அஸ்ஸலாத்து மிஅராஜ் முஃமின்களுக்கு ஒரு மிஅராஜ் என்ன, அதுதான் தொழுகை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நினைத்துக்கொள்கிறீர்களே, ஒரு மனிதர் ஒரு சஹாபி தொழுதாங்க, தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நீங்க தொழுகல திரும்பவும் போய் தொழுங்க, இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க போங்க தொழுவுங்க, நீங்க தொழுகல திரும்பவும் தொழுங்க. தொழுதாங்க, திரும்பவும் வந்தாங்க சொல்றாங்க, திரும்பவும் சொல்றாங்க நபி இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க போங்க தொழுவுங்க, நீங்க தொழுகல. மூன்றாவது முறை தான் சொன்னார்கள், தொழுது கிடையாது சொல்ல நீங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தொழுகக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு ருக்கு, இஅ்திதால், சுஜூது, திரும்ப இடையிறுப்பு இப்படி சொல்லி அதிகமான ஒரு ரொம்ப அதிகமாக செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நபி கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும். ருக்குவுக்கு போறீங்களா, அதை என்ன ஓதுவீங்க? சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதுறோமா இல்லையா? கொஞ்சம் கேட் இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு பின்பாக ரப்பனா லக்கல் ஹம்து யா
இல்லையா? கொஞ்சம் கேப் இருக்கும். அடுத்த சுமார் சொல்றோமா இல்லையா? அதுல கொஞ்சம் கேப் இருக்கும். இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும். உங்களுக்கு அது தெரியும். அப்படி நிம்மதி பெற்று நீங்கள் தொழுகிறீர்கள், அந்த தொழுகையினுடைய லத்தத்தை, அந்த இன்பத்தை நீங்கள் அடைகிறீர்கள். ஒரு மனிதன் இப்படியாக நினைத்துவிடக் கூடாது. ஏதோ எனக்கு அல்லாஹ் நிறைவேற்றது நான் பாடு இருக்கேன் அப்படின்னு ஒரு மனிதன் நினைத்து தொழுதான் என்று சொன்னார். அந்த நிம்மதி கிடையாது. ஒரு மனிதன் அந்த 5 வக்துக்காக வெளியே பள்ளிக்கோ அல்லது 5 வக்தையும் அல்லாஹ் அவனுடைய இடத்தில் அது ஒரு மனிதன் நிறைவேற்றினார், அவனுடைய இடத்திலிருந்து நிறைவேற்றினார் என்று சொன்னால் யாருக்காக நிறைவேற்றினார்? எனக்காக நிறைவேற்றினார், என்னை நெருங்கி வருகிறான் அல்லவா? எனவே அவனுக்கு எனக்காக செலவழிக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு நேரத்தில் அதிகமாக அவனுக்கு நான் பரக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்வுக்காக ஒரு முறை நினைத்து வந்தனா அல்லாஹ் இன்னும் அதிகமாக அவன் நெருங்கி வருகிறான். அப்படியாக படிப்படியாக ஹதீஸில் பதியப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்கும் சமயத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது அல்லவா, அதை தாண்டி அல்லாஹ் நம்மிடத்தில் நெருங்கி வருகின்றான். எனவே அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய அந்த நேரம் அதிகமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரங்களையும் நிறைவேற்றி தருகிறான் என்பதில் எந்த அளவுக்கு சந்தேகம் கிடையாது. என்று சொன்னால் நீ என்னை நெருங்கி வந்திருக்கின்றாய், எனவே நான் உன்னை நெருங்குவேன். எப்படி என்று சொன்னால் மலக்குமார்களுடன் சேர்ந்து நான் உன்னை நெருங்கி வருவேன். ரஹ்மத்தான மலக்குமார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் நமக்காக வேண்டி நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்வார்கள். நம்மளுக்கு ரஹமத்தை தருவதற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்வார்கள். பாவமே அறியாத மலக்குமார்கள், பாவமே செய்யாத மலக்குமார்கள். லா யஸூலுல்லாஹ மா அமரஹு வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் என்ன அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளானோ அதை மட்டும்தான் செய்ய தெரிந்தவர்கள் யார்? மலக்குமார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு செய்கிறார்கள், நமக்காக வேண்டிய ரஹமத்தை தேடி நமக்காக வேண்டிய பரக்கத்தை தேட சொல்கிறார்கள், அதற்காக வேண்டிய ஆமீன் சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை சிந்திக்க வேண்டும். நினைத்துள்ளீர்களே, தொழுகையில் 2 அம்சங்கள் இருக்கிறது. முதல் அம்சம் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ தொழுக வேண்டும். அத்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழுக வேண்டும். என்னால் எப்படி அல்லாஹ்வை நாம் பார்க்க முடியும்? அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு மனிதன் ஏற்படும் சமயத்திலே இரண்டாவது அம்சம் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் ஒரு மனிதன் சொல்றான் என்று சொன்னால் அந்த லத்தத் தொழுகையுடைய இன்பத்தை பெற்றுக் கொள்வான். ஒரு சிசிடிவி இருக்குதுன்னா அந்த சிசிடிவிக்கு கீழே ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறாரு, அது வரைக்கும் அந்த சிசிடிவி இருக்கிறத பார்க்கல. அந்த மனிதன் எப்போதும் என்னென்னலாம் செய்வாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு வச்சுக்கலாம். ஆனால் அந்த சிசிடிவியை பார்த்தாங்கன்னா அவனுடைய நிலை மாறுதா இல்லையா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அந்த ஃபங்க்ஷன்ல கேமரா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆனா கேமரா எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட நிலை மாறுதா இல்லையா? ஆனால் 24 மணி நேரங்களும் அகப்புறத்திலும் உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இந்த தொழுகையுடைய நிலைமையிலும் என்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்கின்ற ஒரு நிலையில் நீ தொழுதாய் என்று சொன்னால் அந்த நிலை உன்னை விட்டு மாறிவிடாது. அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்கின்ற அந்த பயபக்தி உன்னிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுதான் இன்பமான தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி நீ தொழுகணும், ஃபர்தான வக்து சுபஹா இருக்கட்டும், வஹரா இருக்கட்டும், மக்ரிபா இருக்கட்டும், இஷா இருக்கட்டும், எந்த வக்து தொழுதாலும் அந்த ஃபர்தான அந்த தொழுகை இருக்கிறது எப்படி உன்னிடத்திலே அந்த தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வஸல்லி ஸலாத்தன் முவத்திஆ, உன்னுடைய கடைசி நேர தொழுகை அதுதான் என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். லோஹர் நம்ம தொழுக போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம லோஹரை தொழுகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மனிதன் நினைக்க வேண்டுமா, இதுதான் என்னுடைய கடைசி நேர தொழுகை என்பதாக ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு பயபக்தி அவனிடத்தில் வந்துவிடும். உயிரை பறிக்கக்கூடிய மாணவர் இருக்கின்றார் என்பதாக வைத்துக் கொள்வோம். அவர் சொல்கின்றார், இதுதான் உன்னுடைய கடைசி நேர தொழுகை, இதுதான் உன்னுடைய கடைசி நேர தொழுகை, இதுக்கப்புறம் உனக்கு தொழுகை கிடையாது, அல்லாஹ் உன்னுடைய உயிரை வாங்க வேண்டும் என்பதாக
நமக்கு சொல்லிவிட்டான் என்பதாக வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஒரு மனிதன் எப்படி பயபக்தியாக தொழுவான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நிலையில் தான் 5 நேர தொழுகையில் தொழ வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இணைப்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை எப்படி சொன்னார்கள்? அலா உஹ்பிருக்கும் பிமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா. உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் நாடுகிறானா? அவருடைய அந்தஸ்துகள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதாக நாடுகிறானா? அப்படிப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கணுமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சில விஷயங்கள் இருக்கிறது, எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும், எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும். ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயம் செஞ்சா எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டுவிடுமா, நம்முடைய அந்தஸ்துகள் எல்லாம் கூடிவிடுமா. என்ன? இஸ்பாபுல் வுதுஇ அல் மகாரி. சிரமமான நேரத்துல ஒளிச்சிடும். எதுக்காக ஒளிச்சிடும்? தொழுகைக்காக ஒளிச்சிடும். சிரமமான நேரத்துல ரொம்ப குளிரா இருக்கும், அந்த இடத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு முடியாது. அப்படியும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உதவி செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழிவுகள், அவனுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. தொழுகைக்காக வேண்டி சின்ன சின்ன எட்டா வச்சு மஸ்ஜிதுக்கு போறது, இதெல்லாம் பாவங்களை மன்னிக்குமா, அந்தஸ்துகளை கூட்டுமா? ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்துக்கு, லுஹரிலிருந்து அஸ்ருக்கு, அஸ்ரிலிருந்து மக்ரிபுக்காக அந்த தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதன் மஸ்ஜிதிலேயே காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா, அந்தஸ்துகள் கூட்டப்படுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். ஃபதாலிகுமுர் ரிபா, ஃபதாலிகுமுர் ரிபா. அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்வது, அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதன் கஷ்டமான நேரத்தில் உதவி செய்யலாம், சின்ன சின்ன எட்டுகளை வைத்து மஸ்ஜிதுக்குள்ளாக செல்கின்றான். அதுக்கு பின்பாக ஒரு நேர தொழுகையிலிருந்து இன்னொரு நேர தொழுகை வரைக்கும் அவன் மஸ்ஜிதையே காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறது அப்படின்னு சொன்னார்கள். ஒரு நாளிலே அனைத்து பாவங்கள் மன்னித்து விடுவான் இல்லையா? ஒரு நாள் நான் செய்யக்கூடிய அனைத்து பாவமும் அழிப்படையா? ஒரு மனிதன் உதவி செய்யலாம், அந்த நேரம் குளிராக இருக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய சின்ன சின்ன எட்டா வச்சு மஸ்ஜிதுக்குள்ள போகிறான். அந்த மஸ்ஜிதை தங்கி விடுகிறான், லுஹருடைய வக்துக்கு செல்கிறான் என்பதாக வைத்துக் கொள்வோம். அஸ்ர் வரை அவன் தங்கி விடுகிறான் என்று சொன்னால் பாவங்கள் அழிந்துவிடும் அல்லவா, அவனுடைய அந்தஸ்துகள் கூடிவிடும் அல்லவா? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றிலே கிட்டத்தட்ட 5 முறை அந்த ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அவனுடைய உலகிலே அழுக்கு இருக்குமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், 5 முறை குளித்ததுக்கு அப்புறமா அவனுக்கு அழுக்கு இருக்குமா? இருக்கிறதா சொல்லலாம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் 5 முறை அந்த 5 வக்தை சரியாக முறையாக ஒரு நாளைக்கு அவன் நிறைவேற்றினான் என்று சொன்னால் அவனுக்கு பாவம் இருக்காது. எனவே ஒரு மனிதனை அல்லாஹ்வுடன் இணைக்கக்கூடியது எது? தொழுகை. ஒரு மனிதனுக்கு அவனுடைய அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியது எது? தொழுகை. ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கக்கூடியது எது? தொழுகை. வியாபாரத்தில் பிரச்சனையா? தொழுகை இருக்கிறது. கல்வியில் பிரச்சனையா? தொழுகை இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனையா? தொழுகை இருக்கிறது. படிப்பில் பிரச்சனையா? தொழுகை இருக்கிறது. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி, இறைவா எனக்கு இந்த பாடம் கஷ்டமா இருக்குது இறைவா, நாளைக்கு நான் தேர்வு எழுத வேண்டும், நான் பரீட்சை எழுதணும், எனக்கு இந்த பாடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இது ரொம்ப இலகுவாக ஆகிவிடு என்பதாக ஒரு மனிதன் தொழுது கேட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அதை இலகுவாக ஆக்கி தருவான் என்பது எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இறைவா நான் கஷ்டத்திலே வாடுகின்றேன், நான் கடமையிலே வாடுகின்றேன், எனக்கு இதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது என்று ரக்காத தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அதனை அல்லாஹ் அதை நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றாமல் காலம் கடந்து செல்கின்றது. ஒரு இடத்திலே அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்காமல் மரணம் நெருங்கிவிட்டது என்பதாக வைத்துக் கொள்வோம். மரணத்துக்கு முன்பாக இப்படி நினைக்கிறார், நான் கேட்டு எதுவும் கிடைக்கவில்லையே, நான் கேட்டு எதுவும் கிடைக்கவில்லையே. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நேரத்தில்
அவன் பாவமாக செய்ய பாவவாளியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவனுக்கு அதிகமான கூலிகளை கொடுப்பான். இறைவா, நான் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செய்யவில்லையே இறைவா, இவ்வளவு அளவுக்கு நன்மைகளை எனக்கு தந்திருக்கின்றாயே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை நான் செய்யவில்லை என்பதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீ உலகத்தில் வாழும் சமயத்தில் என்னவெல்லாம் என்னிடத்திலே பாவாக கேட்டாயோ, எத்தனையோ நாட்கள் என்னிடத்தில் அழுது கொண்டு கேட்டாயோ, அதுவெல்லாம் உனக்கு நான் இப்பொழுது நன்மையாக நான் தந்திருக்கின்றேன், நீ இதை வாங்கி கொண்டு சோழத்துக்கு சென்று. இதை கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் உண்மை. ஒரு மனிதன் உண்மையாக கையாளன் என்று சொன்னால், அதே நேரத்தில் கொள்கையிலும் அவன் கையாளன் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையுடனும் பொறுமையுடனும் என்னிடத்திலே நீங்கள் உதவி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாருடன் இருக்கின்றான்? பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். சொல்வார்கள், பொறுமைங்கிறது ஏதோ நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே வந்துட்டே இருப்போம். என்னடா இது முடிய மாட்டேங்குது, இவங்களுக்கு பிரச்சனை முடிய மாட்டேங்குது, இவ்வளவு அளவுக்கு அவ்வளவு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சகிப்பு தன்மைக்கு வந்துருமா இல்லையா? இது பொறுமை கிடையாது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்திலே அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்குவான் என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கின்றார்கள். அதுதான் உண்மையாக பொறுமை. எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருக்கிறோமா, சரி என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அது பொறுமை கிடையாது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்துல உடனடியாக அந்த தீர்வு என்ன? எனக்கு இருக்குது பொறுமை, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், இதனால மனசாமி பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பொறுமை. அதற்கு தக்கவாறு தான் அல்லாஹ் அந்த கூலிகளை கொடுக்கின்றான். நினைத்துக் கொள்கிறீர்களே, குற்றவாளிகளை குறித்து கேட்கப்படும் உங்களை நரகத்தில் நுழைய வைத்தது எது என்பதாக கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லையே என்பதாக முதன்முறையாக சொல்வார்கள். ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, ஏழைகளுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இருந்த போதிலும் கூட நாங்கள் உணவளிக்கவில்லை. மாற்றத்தை பொய்ப்பித்தவன் யாருக்கு உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அனாதைகளை விரட்டுபவன் மாற்றத்தை பொய்ப்பிக்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகளுக்கு உணவளிப்பதில் அக்கறை காட்டாதவன் மாற்றத்தை பொய்ப்பிக்கக்கூடியவன். என் வாழ்க்கை, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு மனிதன் செல்கின்றான் என்று சொன்னால், உதவிக்காரன் நீட்டாமல் செல்கின்றான் என்று சொன்னால் மாற்றத்தை பொய்ப்பிக்கக்கூடியவன். என்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நான் இன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை நோக்கி போகிறார் என்று சொன்னால் அது முறை அல்லவா? முறையிலேயே இதுதான் ஒவ்வொரு துறைக்கு பின்பாக நம்முடைய சகோதர முஸ்லிம்களுக்காக கேட்கவில்லையா? அல்லாஹ் மன்சூர் இஹ்வானல் முஸ்ததஅஃபின ஃபீ கஸா வ ஃபீ ஃபலஸ்தீன் என்பதாக நாம் கேட்கவில்லையா? நமக்கு வழிகின்றதா இல்லையா? இதே போலதான் ஒவ்வொரு நபரும் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு வழிக்க வேண்டும். என்னால் கொடுப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னால், இறைவா, என்னுடைய தோழர், என்னுடைய சகோதரர், என்னுடைய வீட்டுக்காரர், என்னுடைய சக முஸ்லிம் சகோதரர் அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், இறைவா, அந்த கஷ்டத்தை நீக்குவாயாக. எவ்வளவு ஆகி போகுது? இதைத்தான் அல்லாஹ் நடத்தி விரும்புகின்றான். ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. அவர்கள் யார்? அவர்கள் இந்த சகர் என்ற நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். சொல்லுவாங்க, மசல் உம்மதி மசலுல் பகர். என்னுடைய உம்மத் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம நபி நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்னுடைய உம்மத் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? என்னுடைய உம்மத்துல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளையும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆளும் எப்படி தெரியுமா? மழையை போன்றவர்கள், கொட்டுகின்ற மழையை பொய்யக்கூடிய மழையை போன்றவர்கள். லா யுத்ரி அவ்வளவு கைவும் நாம் ஆகியோம். அந்த மழையில முதல் துளி சிறந்த துளியா அல்லது கடைசி துளி சிறந்த துளியா பார்க்க முடியுமா? மழை பெய்யுது, அதுல முதல் துளி நம்ம மேல விழுது அப்படின்னா அது சிறந்த துளியா அல்லது கடைசியா சொட்டு புரியுது அதுதான் சிறந்த துளியா நம்மளால பார்க்க முடியாது. அந்த சர்டிபிகேட் நம்மளுடைய நம்பி கொடுத்தாங்க. என்னுடைய உம்மத்திலுள்ள எல்லாரும் சிறந்தவர்கள், எல்லாரும் சிறந்தவர்கள். எது சிறந்தவர்கள்?
யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த நேரத்தில் உதவிக்காரன் மீட்டக்கூடியவர்கள் இருக்கிறது மிக சிறந்தவர்கள். ஒரு மனிதன் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணல, உதவிக்காரன் நீட்டல அப்படின்னா அவன் எதுக்கு சம்பந்தம், எதை கொண்டு சம்பந்தப்படுத்தப்படுவான்? ஒரு சடலத்தை கொண்டு சம்பந்தப்படுத்தப்படுவான். ஏன்னு சொன்னால் ஒரு மையத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆள் தேவைப்படுகிறது, கசப்பு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆடை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆள் தேவைப்படுகிறது, குளியில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆள் தேவைப்படுகிறது, மண்ணை போட வேண்டும் என்று சொன்னால் ஆள் தேவைப்படுகிறது. இப்படி எல்லாருக்கும் அந்த சடலத்தால் ஒன்றும் செய்ய முடியாத காரியத்தால் தான் மனிதர்கள் அவர்களுக்கு அந்த உதவியை செய்கிறார்கள். என்று சொன்னால் மனிதர்கள் என்று சொன்னாலே உதவி செய்யக்கூடியவர்கள். என்னால் முடிந்த அளவு நான் பொருட்களை கொடுத்து நான் உதவி செய்கின்றேன், அல்லது என்னால் முடியாத பட்சத்திலே அடுத்தவர்களை ஏவி நான் உதவியை செய்ய சொல்கின்றேன். எதுவுமே முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய துஆவின் மூலமாக அவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதர் உறுதியாக மேற்கொள்கிறதாம். இணைப்புக்குரியவர்களே, ஹிஜ்ரி 211 அஹ்மத் இப்னு மிஸ்கீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் கலை நிபுணர்களே இவர்கள் சிறந்த முஹத்திஸாக விளங்கியவர்கள். வீட்டில் கஷ்டம், மனைவி மக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டத்திலே பஞ்சத்திலே வாழக்கூடிய அந்த நேரம், உண்பதற்கு சாப்பாடு கிடையாது, உணவு இல்லை. தன்னுடைய தோழர் அபூ நஸ்ர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழரிடத்தில் சொல்கிறார், தோழரே என்னுடைய ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நீங்க வாங்கிடுங்க, எனக்கு சில காசு பணங்களை கொடுங்க, நான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அபூ நஸ்ர் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வீட்டை வாங்கிக் கொள்வதற்கு உண்டான என்னிடத்துல பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஆனால் உங்களுக்கு உணவை வாங்கிக் கொள்வதற்கு உண்டான பணம் என்னிடத்தில் இருக்கிறது, எனவே நான் அதை வாங்கி தருகிறேன். உணவு வாங்கப்பட்டது, தனக்கும் உணவு வாங்கப்பட்டது, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உணவு வாங்கப்பட்டது. பசி பட்டினியில் இருக்கக்கூடிய குடும்பம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த உணவை வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் ஒரு பெண்மணி அடிவயிற்றிலே தன்னுடைய சின்ன ஒரு குழந்தையை சுமந்தவாறு வருகின்றார். அஹமது அவர்களே, என்னுடைய நாடும் பட்டினியாக இருக்கிறேன், என்னுடைய குழந்தையும் பட்டினியாக இருக்கிறது, நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவை எங்களுக்கு நீங்கள் தந்தால் நாங்கள் அதை எனக்கும் நானும் சாப்பிட்டு விட்டு என்னுடைய குழந்தைக்கும் நான் ஏதாவது கொடுப்பேனே என்பதாக சொல்லிய நேரத்தில் அஹ்மத் என்ன செஞ்சாங்க, அந்த தன்னுடைய குடும்பம் பசியாக இருந்த போதிலும் கூட அந்த உணவை கொடுத்து விட்டு தனியாக சென்றார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். அல்லாஹ்விடத்தில் ஏறி பேசுகிறார்கள், இறைவா உனக்கு தெரியும் நானும் பசியாக இருக்கின்றேன், என்னுடைய குடும்பம் பசியாக இருக்கிறது, பட்டினியில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம் இருந்த போதிலும் கூட எனக்கு நீ உன்னுடைய ரிஸ்கை எனக்கு கொடுத்தாய். அப்படி ரிஸ்கை கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு அம்மா இப்படியாக வந்து கேட்டார்கள், நான் அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்து விட்டேன், இந்த மிஸ்கீனை நீ விட்டு விடுவாயா? உனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றேன் என்பதாக உனக்கு தெரியும். அந்த மிஸ்கீனை நான் கண்ணியப்படுத்தி விட்டேன், இந்த மிஸ்கீனை நீ கண்ணியப்படுத்தாமல் விட்டு விடுவாயா என்பதாக கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் அந்த பிரார்த்தனையை முடிக்கிறார்கள். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் பேசணும். அல்லாஹ்விடத்துல நாம பேசணும். எப்படி நம்மளுடைய சக ஊழியர்களிடத்திலேயோ நண்பர்களிடத்தில் பேசுற மாதிரி அவங்க கையேந்தி இறைவா எனக்கு முக்கியம் நான் கேட்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இது எனக்கு பெரிய ஒரு உதவியாகலாம், நான் எவ்வளவோ கேட்டு எனக்கு நீ தராம இருந்திருக்கிறா, ஆனா அதெல்லாம் ஒரு கட்டத்தில் 2 மடங்காக 3 மடங்காக எனக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அஹ்மத் இப்னு மிஸ்கீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேசினார்கள். பேசியதற்கு பின்பாக அபூ நஸ்ர் ஒரு நபருடன் வருகிறார். இவர் யார் தெரியுமா? இவர்தான் குராசான் நாட்டிலே உங்களுடைய தந்தை வேலை செய்த அந்த நேரத்திலே, உங்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள், ஆனால் உங்களுடைய தந்தையுடன் வேலை செய்த நபர் தான் இவர் உங்களுடைய தந்தையுடன் வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய தந்தை என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய மகன் அஹ்மத் இப்னு மிஸ்கீன் அவரிடத்திலே இந்த 1,00,000 திர்ஹாமை அவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து 1,00,000 திர்ஹாத்தை அவரிடத்திலே போய் சேர்த்துவிடு என்பதாக ஒரு வசியத்தை செய்திருக்கிறார். அந்த வசியத்தை பெற்றுக்கொண்டு இதோ வந்திருக்கிறார், இந்த 1,00,000 திர்ஹத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் போறாங்க அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக. வாங்கல காசு
அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், இறைவா இறைவா, நான் மிகவும் கஷ்டத்தில் இருந்தேன், துன்பத்தில் இருந்தேன், என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தது, அவர்கள் பசிக்கு பட்டினியாக இருந்தார்கள், இருந்த போதிலும் கூட ஒரு ரிஸ்கை இறங்கி தந்தாய். அப்படி ரிஸ்கை நான் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மிஸ்கின் பெண்மணி வந்தார்கள். அவர்களை நான் சங்கைப்படுத்தி விட்டேன். சங்கைப்படுத்தியதற்கு நான் ஒரே ஒரு சாப்பாட்டை தானே கொடுத்தேன். அந்த சாப்பாட்டுக்கு பகரமாக 1,00,000 திர்ஹம் நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாயே. இதுதான் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறருடைய நலத்திலே அக்கறை செலுத்தினார் என்று சொன்னால் அவருடைய நலத்திலே அல்லாஹ் அக்கறை செலுத்தாமல் விட்டுவிட மாட்டான். நினைத்துள்ளவர்களே, குற்றவாளிகளை குறித்து கேட்கப்பட்டது, உங்களை சகர் என்கின்ற நரகத்தில் உள்ளே நுழைத்தது எது? நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, கஷ்டப்பட்டவர்கள் என்பதாக எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நாங்கள் உடல் உழைக்கவில்லை, எனவே நாங்கள் சகர் என்ற நரகத்திற்கு உள்ளே நுழைந்து விட்டோம். அடுத்ததாக சொல்வார்களா, நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவுடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் சொல்றோமா இல்லையா? இதே போல சொல்றாங்க, நாங்க வீணான விஷயத்துல மூழ்கி கிடந்தவுடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். எந்த அமலும் செய்யல, எல்லா நல்ல அமல்களும் வீணடிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு தெரியும் நல்ல அமல்கள் எது, கெட்ட அமல்கள் எது என்பதாக எல்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட நல்ல அமல்களின் பக்கம் நாங்கள் உள்ளே செல்லவில்லை. சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழும் சமயத்தை நீ எப்படியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பயணியை போன்று வாழ்ந்து கொள், அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று வாழ்ந்து கொள். நான் இங்கேதான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். ஒரு சஃபர் நீ போற அப்படின்னா, ஒரு ஊர்ல இருந்து மலேசியா போறோம், மலேசியால இருந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல, ஒரு 3 நாள் வேலை முடிச்சுட்டு வந்துருமா இல்லையா? இதுதான் வாழ்க்கை. ஒரு சஃபருக்கு நீ எப்படி போறியோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உனக்குரிய காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் கொஞ்சம் கூட பிற்படுத்தப்படாது. நீ காலத்தை நேரத்தை வீணடிக்காது. அவர்கள் இந்த ஹதீஸை விளக்கம் தரும் பொழுது இப்படியாக சொல்கிறார்கள், இதா அம்சைத ஃபலா தன்ததிர் ஸபாஹ், நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டாய் என்று சொன்னால் காலையை நீ எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹத ஃபலா தன்ததிர் மஸா, நீ காலை நேரத்தை அடைந்து விட்டாய் என்று சொன்னால் மாலையை எதிர்பார்க்காதே. வஹுத் மின் ஸிஹ்ஹதிக லிமர்திக, நீ ஆரோக்கியமா இருக்கிறீயா? நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக ஆரோக்கியமா இருக்கிறீயா? அந்த ஆரோக்கியத்தை நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள். உன் ஹயாத்திக லிமௌதிக, மௌத் வருவதற்கு முன்பாக உன்னுடைய ஹயாத்தை நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள். அவர்கள் சொல்கிறார்கள், இருந்த ஹதீஸ் துன்யா முதுகிரா, இந்த துன்யா உன்னை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தகத்தில் ஆகிரா முதுகிரா, இந்த ஆகிரத் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குல்லி வாஹிதின் மின்ஹா பனூன், எல்லாவற்றிற்கும் குழந்தைகள் இருக்கின்றது. கூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் ஆகிரத்துடைய குழந்தைகளாக இருந்து கொள்ளுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா, இந்த துன்யாவுடைய குழந்தைகளாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வரலாற்றிலே முத்தாய்ப்பாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன், நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அமல் இருக்கிறது. நீ நினைச்சா நல்ல அமல்கள் செய்துட்டு இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் சொல்லலாம். ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன், நீ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமல் இருக்கிறது, கேள்வி கணக்கு இல்லை. வகதன் ஹிசாபுன் வலா அமலுன், நாளை வறுமை நாளிலே வறுமை நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது, அமல் செய்வதற்கு உண்டான நேரம் இருக்காது. எனவே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே உன்னுடைய அமல் அதிகமாக ஆக்கிக் கொண்டாய் என்று சொன்னால் நீ ஜெயம் பெற்று விடுவாய், நீ தப்பித்து விடுவாய், நரகத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாய். எனவே கால நேரங்களை வீணடிக்காதே. ஒரு அமலை செய்தாய் என்று சொன்னால் அது உனக்கு நாளை வறுமை நாளிலே பயம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நீ காலத்தை வீணடித்தாய் என்று சொன்னால் அங்கு நீ கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நீ ஆளானா என்று சொன்னால் உன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதன் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னி லஅம்து ரஜுல அன் அராஹு ஃபாரிகன், நான் ஒரு மனிதனை கோபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்?
அமலி துன்யா வலா மின் அமலி ஆகிரா. துன்யாவுடைய விஷயத்திலையும் பொழுதுபோக்குத்தனமா இருக்கான், இந்த வேலையை செய்வது கிடையாது. ஆகிரத்துக்காக வேண்டியும் அவன் தயார் செய்வது கிடையாது. சும்மாவே இருக்கிறான். சும்மா இருக்கிறதுக்கு இஸ்லாம் பேசுறா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அசாம சொல்லிட்டு போயிடும். ஆனால் சும்மா இருப்பதை கொண்டும் இந்த இஸ்லாம் பேசுகிறது என்று சொன்னால், நீ நேரத்தை காலத்தை வீணடிக்கின்றாய் என்று சொன்னால், அது உனக்கு இப்பொழுது தெரியாது, நாளை மறுமையிலே. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாமே, அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லியிருக்கலாமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்கலாமே என்பதாக சின்ன சின்ன விஷயம் என்பதாக சின்ன சின்ன அமல் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அங்கு மிக பெரிய பாடாக நமக்கு வந்து சேரும் என்பதில் எந்தளவும் சந்தேகம் கிடையாது. சதர் என்கின்ற நரகத்திற்குள்ளார் செல்லக்கூடியவர்களுடைய வார்த்தைகள் மூன்றாவது வார்த்தைகளாக நாங்கள் கால நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நான்காவதாக சொல்வார்களாம், இந்த நியாய தீர்ப்பு நாளை பற்றி நாங்கள் நம்பாமல் பொய் வைத்துக் கொண்டிருந்தோம் என்பதாக சொல்வார்களாம். சூரத்துல் முர்சலாத் அல்லாஹ் சொல்கிறார், ஹாதா யௌமுலா யன்திகூன், இன்று அவர்கள் எதுவும் பேச முடியாத நாள் என்று சொல்கிறார். நாளைய மறுமை நாளை பற்றி அவர்கள் எதுவும் பேச முடியாது. வலா யுக்தனுஹும் வயஅதலியூன், தப்பிப்பதற்காக வேண்டி, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் புகழ் கூறவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் எப்படியாவது ஐஸ்வர்யம் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளும் பேசுமா, ஒவ்வொரு உறுப்புகளும் பேசுமா, வாயை தவிர்த்து எல்லா உறுப்புகளும் பேசுமா. இதுவரைக்கும் நம்ம வாயா பேசுகிறது, ஒவ்வொரு உறுப்பும் பேசுமா. மனிதன் கேட்பானா, என்ன எனக்கு எதிர்த்து நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டீங்க என்னன்னு கேட்கும் போது, அந்த கடந்தாவுள்ளதே அந்த பொருள் எல்லாவற்றையும் பேச வைத்தவன் எங்களையும் பேச வைத்து விட்டார். அப்படிப்பட்ட வெட்டெடுக்கக்கூடிய அந்த நாளை பற்றி நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கின்றோம், மக்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நல்லதை பேசணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். உனக்கு தெரிஞ்சா நல்லா பேசணும், தெரியலையா அமைதியே. இதுதான் சொல்லுங்க. எனக்கு தெரியாதவற்றை நான் தெரிந்து கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னால் அது மசாலாக அமைந்துவிடும். எனவே அந்த மசாலுடைய நிலைமை போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இரண்டு விஷயங்களை முன்னிறுத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் மட்டும் சொல்லிடலாம், மன்கான யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவங்க என்ன செய்யணும், பேசினா நல்லதை பேசணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார்கள், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டு மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நல்லதை பேசட்டும், அப்படி இல்லைன்னா அமைதியா இருக்கட்டும். அடுத்ததாக சொல்றாங்க, ஒவ்வொருத்தான யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டு மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டார்களோ வல் யுக்ரிம் ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவர் சங்கை படுத்தட்டும். அடுத்ததாக சொன்னார்கள், ஒவ்வொருத்தான யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டு வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டார்களோ வல் யுக்ரிம் தைஃபஹு, விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். சாதாரணமா நினைக்கிறோம் இல்லையா, விருந்தாளி அண்டை வீட்டுக்காரங்க சாதாரணமா நினைக்கிறோம் இல்லையா. நபி சொல்றாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளைக்கு யார் ஈமான் கொண்டார்களோ அவங்க என்ன செய்யணும், பேசினா நல்லது பேசணும், இல்லைன்னா அமைதியா இருக்கட்டும், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கண்ணியப்படுத்தணும். இப்படின்னு நபி சொல்றாங்க. அப்படின்னா அந்த நாளை மறுமை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை நம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குற்றவாளிகளை குறித்து பேசப்பட்டது. ஏன் இந்த சந்தோஷம் என்கின்ற நரகத்திற்குள்ளாக வந்தீங்க? நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, பசித்தவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, வீணான காரியங்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம், இந்த நியாய தீர்ப்பு நாளை கொண்டு நாங்கள் பொய் வைத்துக் கொண்டிருந்தோம், எதுவரைக்கும் பொய் வைத்துக் கொண்டிருந்தோம், ஹத்தா அதானல் யகீன், எங்களுக்கு மரணம் வரும் வரை நாங்கள் பொய் வைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னார், அதற்கு பின்பாக எந்த அமல் செய்வதற்கு உண்டான ஒரு காலதாமதத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டார். மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் சூரா நூஹிலே சொல்வான், நூஹ் என்ற அத்தியாயத்தை சொல்வான்,
கொஞ்சம் கூட பின்பற்றப்படாதான். வந்தது என்று சொன்னால், மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த நிலை வந்தது என்று சொன்னால் உன்னுடைய அமல்கள் எல்லாம் முடிந்துவிடுகிறது. மனிதன் வாழும் காலத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. அதிகமாக நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். ஏன்னா நாளைக்கு மறுமையால அந்த பட்டோடு பிரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தொழுதான், அந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதா தெரியாது. நோன்பு இருந்தால் நோன்பு நிறைவேற்றப்பட்டு விட்டதா தெரியாது. ஹஜ், உம்ரா, தான தர்மங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா தெரியாது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு. குல் ஹல் நுனப்பிஉகும் பில் அஹ்ஸரீன அஅமாலா, தன்னுடைய அமல்களில் கை செய்தப்பட்டவர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான நம்பிக்கை அல்லாஹ் கேட்கிறோம். அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. நாங்களெல்லாம் வாழும் காலத்துல துனியாவில் வாழும் காலத்துல நல்ல அமல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா அமல்களும் நல்ல அமல்கள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு பெருமிச்சு சொல்றோமா இல்லையா? இவங்கெல்லாம் கை செய்யப்பட்டவர்கள் இன்னும் நான் அமலே செய்யல, என்னுடைய அமலே இல்லை, இன்னும் நான் அமல் செய்யணும், எனக்கு நேரம் வேணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சென்று நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அந்த அமல்களை நான் செய்வேன், மஸ்ஜிதிலே நான் இருப்பேன், குடும்பத்துக்கு முன்னால் செய்திகள் எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு நான் மஸ்ஜிதுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இருக்க போகின்றேன், நான் அதிகமாக நான் நோன்பை பிடிக்க போகின்றேன். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் இந்த பிராக்டிஸ் இது வந்தது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இதைத்தான் விரும்புகிறான். ஒரு மனிதன் இப்படியாக நினைத்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சிருப்பா அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுதை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டானே, கபூல் செய்து விட்டானே என்று நமக்கு தெரியாது. ஹஜ், உம்ரா, தான தர்மங்கள், இந்த பிற காரியங்கள் அனைத்தையும் நான் செய்து விட்டேன், ஆனால் எல்லாம் கபூலியத்தான் ஆகிவிட்டதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள். நபியே பாராட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நபியே பாராட்ட ஒரு விஷயம் எங்கெல்லாம் ஹதீஸ்ல தூபா அப்படின்னு வருதோ, எப்படி தூபா தூபான்னு வருதோ அங்கெல்லாம் அல்லாஹ் நபி வந்து பாராட்டிருக்காங்க. அவனுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, சுபசோபனம் உண்டாவதாக, அழகான ஒரு தமிழ் வார்த்தை, சுபசோபனம் உண்டாவதாக, அவனுக்கு பாராட்டு உண்டாவதாக அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு பாராட்டு? லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா, நாளை பட்டோலை விரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே யாருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இருக்கின்றதோ அவனுக்கு சுபசோபனம் உண்டாவதாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டு ரக்காத் தொழுகிறது எல்லாருமே பார்க்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது, இறைவா நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் யா ரஹ்மானே, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவத்திலிருந்து நான் உன்னிடத்தில் நான் அது உன்னுடைய கண்களிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்கிறேன், இறைவா என்னை மன்னிச்சிடு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இப்படி யாருடைய பட்டோலை விரியப்படக்கூடிய அந்த நேரத்திலே, விரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே யாருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் என்கின்ற அந்த நல்ல அமல் இருக்கிறதோ, நல்ல அமல் இருக்கிறதோ அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ள வேண்டும். அப்படி சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மஹ்ரஜா. ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் என்கின்ற அந்த கருவியை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மஹ்ரஜா, அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் வெளியேற்றினான். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையுமே சந்தோஷமாக மாற்றி விடுகிறான். வரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப், அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான். ஒரு மனிதன் இப்படியே அடிக்கிறான், நான் ஒண்ணுமே செய்யலையே, அல்லாஹ் எனக்கு இவ்வளோ ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கானே. ரிஸ்க் நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? சாப்பிட மாட்டோம், ரிஸ்க் நம்முடைய ஆடை ரிஸ்க், காசு பணம் நம்முடைய கைகள் எதிர்க்கிறது என்று சொன்னால் ரிஸ்க். மூன்று ஒத்தும் சரியான முறையில அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணவு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ரிஸ்க். மருத்துவமனை கஷ்டங்களிலிருந்து நம்ம அல்லாஹ் வாழ வச்சிருக்கான், இருந்து வெளிவந்து வாழ வச்சிருக்கான் அப்படின்னா அது ரிஸ்க்.
சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அனைத்தும் கடனில் செலவழிக்கப்படுகிறது. அதை விட்டு அல்லாஹ் நம்மளை காத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ரிஸ்க். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரிஸ்க் என்று சொன்னால் சாப்பாடு காசு பணங்கள் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவல்ல, மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக அல்லாஹ் நம்மளை வாழ்வித்திருக்கிறான் என்று சொன்னால் ரிஸ்க். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நாம் நினைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டு அந்த நிலையில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சத்தியம் என்று சொல்லலாம், அல்லாஹ் நம்மை வெல்லுவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரு மிகப்பெரிய வார்த்தைகள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது. இதைத்தான் அதிகத்திலே பதியப்படுகிறது. யாருடைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு சுபசோபனம். யாருடைய வீட்டிலே யாருடைய வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி விடுகிறது. வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு இலகுவாக ஆகிவிடுகிறது, சந்தோஷமாக ஆகிவிடுகிறது. இது போதாது என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு அறியாத உலகிற்கு அவருக்கு ரிஸ்கை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அந்த மரணம் வந்துவிட்டது என்று சொன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கூட வராது. அதுக்கு முன்பாகவே நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டாமா? மரணம் வரக்கூடிய அந்த நேரத்திலே நாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன? மரணம் வரக்கூடிய அந்த நேரத்துல காமன் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவை முடிந்து விட்டுதான் நான் மரணிக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொருவருடைய துஆவிலும் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு துஆவிலும் இருக்குதா இல்லையா? யா அல்லாஹ், மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய மரண கஷ்டத்தை இலகுவாக ஆக்குவாயாக. மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வந்து அந்த கலிமாவை சொல்லித் தர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நான் மொழிய வேண்டும். யார் சொல்லித் தர வேண்டும்? என்னுடைய கண்மணி நாயகம் சொல்லித் தர வேண்டும். நான் மொழிய வேண்டும். உறுதியான ஈமானோடு நான் மொழிய வேண்டும் என்பதாக ஒவ்வொருவருடைய துஆவிலும் நாம் வைத்துக் கொள்கிறோமா இல்லையா? மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நிலை வரை நாங்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இவர்கள் எல்லாம் கை செய்யப்பட்டு போனார்கள். நாங்கள் தொழுகவில்லை, ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கவில்லை, எங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டோம், மறுமை நாளை நாங்கள் நம்பவில்லை, அதன் காரணமாக நாங்கள் சதர் என்ற நரகத்தில் நுழைந்து விட்டோம் என்பதாக அவர்கள் சொல்லிட்டார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கை சேதத்திற்குள்ளானவர்கள். இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பார்கள். அடுத்ததாக சொல்லிட்டார், அல்லாஹ் சொல்லினான், "வமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன்." சிபாரிசு செய்வோரின் எந்த யாருடைய சிபாரிசுகள் இவர்களுக்கு எடுபடாது, யாருடைய சிபாரிசு இவர்களுக்கு பயன் தராது. "வமா லஹும் அனி தஸ்கிரத்தின் முஅய்யதீன்." நல்ல உபதேசத்தை விட்டும் முகம் திருப்பினார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? நல்ல உபதேசத்தை விட்டு இவர்கள் திருப்பிக் கொண்டார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? தஃசீர் முஸீத் என்று சொல்லக்கூடிய தஃசீரிலே தத்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை மேற்கொண்டு விளக்கம் தரும்போது சொல்கிறார்கள், அந்த நல்ல உபதேசம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறானே, அத்தஸ்கீரு பிமவாஇதில் குர்ஆனி வ இர்ஷாதிஹி. குர்ஆனுடைய பிரசங்கங்கள், குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு மனிதனுக்கு நேரான பாதையில் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு முற்றிலுமாக அழகான வாழ்க்கையை காட்டுவது குர்ஆன். எல்லா விஷயத்திலும் எல்லா வித கவலைகளையும் போக்கக்கூடிய குர்ஆன். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையிலே குர்ஆனை நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் கபரிலையும் அவனுக்கு நண்பனாக வந்து அமர்வான். கபரிலே குர்ஆனுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு அந்த கபரிலே உருவம் கொடுக்கப்பட்டு அந்த குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்யுமா? யா அல்லாஹ், இவர்களை ஏன் நீ கண்டிக்கின்றாய்? இவரை ஏன் நீ கண்டிக்கின்றாய்? என்னை நண்பனாக ஆக்கியவன் இவன், என்னை நண்பனாக ஆக்கியவன் இவன் வாழும் காலம் முழுவதும் என்னை ஓதிக்கொண்டே இருந்தான். யதரவு அல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு ஷஃபாஅத்தாக வரக்கூடியது இந்த குர்ஆன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், என்னால் ஓதவே தெரியாது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உள்வோதாவது ஓத தெரியாதா? உள்வோதாவது 3 தடவை ஓதுனா குர்ஆன் ஓதுறதுக்கு சமம் சொல்றாங்களே. என்னால் ஓதவே தெரியாது என்பதாக காலம் கடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் எனக்கு ஓத ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்கின்ற மக்களையும் நாம் பார்ப்பதில் இருக்கின்றோம். அப்படி இல்லை, குர்ஆன் மிகவும் லேசானது, ரொம்ப லேசானது. குர்ஆனுடைய வார்த்தைகளை எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, சொல்லுவாங்க எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, குர்ஆனை நீ ஓதினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் தருகின்றார். அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சூரா பக்ரா ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுனா ஒரு மனிதனுக்கு எத்தனை நன்மை தரதுன்னு சொல்லுங்க? 30 நன்மை. நபி சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து இல்லைன்னு ஒரு எழுத்துன்னு நான் சொல்லல. நபி சொல்றாங்க, வலகின் அலிஃப் ஹர்ஃபுன் லாம் ஹர்ஃபுன் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஆக மொத்தத்துல வெறுமனே அலிஃப் லாம் மீம் ஒரு மனுஷன் ஓதிட்டான் 30 நன்மை. ஒரு நாளைக்கு 5 வக்த் தொழுகிறோமா இல்லையா? அந்த 5 வக்த்லயும் எத்தனை தடவை நம்ம அல்ஹம்து ஓதும்? பார்த்து ஓத சொன்னா எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அல்ஹம்து தெரியாது யாராவது முஸ்லிம் நம்ம பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் அல்ஹம்து காமனா தெரியும். அந்த அல்ஹம்தையே நம்முடைய ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஆக்கிக் கொண்டால், குல்ஹுவல்லாஹு அஹத் அதிகமாக ஆக்கிக் கொண்டால், குல்ஹுவல்லாஹு ஃபலக் குல்ஹுவல்லாஹு பினாஸ் எல்லாருக்கும் தெரிந்த சூரா. இந்த 4 சூறாவை மட்டுமே எனக்கு தெரியாது என்பதாக தப்பித்து விடாமல், எனக்கு தெரியும் இந்த 4 சூறாவினுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் இந்த ஓதிக்கொண்டே இருப்பேன் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் எத்தனை கோடிக்கணக்கான நன்மைகளை நாம் சம்பாதிக்க முடியும்? ஒரு மனிதன் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, நபிகளால் இந்த வார்த்தை அழகான வார்த்தை. அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து கிடையாது, 3 எழுத்து. இந்த 3 எழுத்தை ஒரு மனிதன் ஆறாமுகமாக ஓதினாலும் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் ஒரு நன்மையாச்சு. குல்ஹுவல்லாஹு அஹத் அந்த இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஹர்ஃப் இருக்குது, எவ்வளவு எழுத்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சு வலதாலி அப்படின்னு நம்ம முடிக்கும் போது எத்தனை ஹர்ஃப் இருக்குது, எத்தனை நன்மைகள் அல்லாஹ் தருவான் யோசித்து பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நியாயமானவன், நீதமானவன். எந்த அமல்கள் நம்மால் செய்ய முடியுமோ அத்தனை அமல்களை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாளை வறுமை நாளிலே அவன் ஏமாற்றப் போவது கிடையாது. நீதமானவன், அதிகமான நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவன் சக்தி பெற்றவன். அவனிடத்தில் எல்லா வளமும் இருக்கிறது, எல்லா ஆற்றலும் இருக்கிறது. உனக்கு தான் வைத்திருக்கின்றேன் என்னுடைய அடியானே, இப்போ சுவனத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் நம்மை சுவனத்தில் நுழைப்பிப்பதற்காக வேண்டிதான் அவன் ஆசை கொள்வானை தவிர்த்து என்னுடைய அடியானை நான் நரகத்தில் பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஆசை கொள்ள மாட்டான். எல்லா அமல்களும் குறைந்த நேரத்தில் நிறைந்த பலன்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருந்தும் கூட சில நபர்கள் இந்த குர்ஆனை அவர்கள் தாராளமாக ஆக்கிக் கொண்டு அவர்கள் விரட்டு ஓடு கழுதையை போன்று விரட்டு ஓடி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு ஊமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அவர்கள் விரட்டு ஓடும் காட்டு கழுதையை போல ஓடுகிறார்கள். அது சிங்கத்தை கண்டு விரட்டு ஓடும் காட்டு கழுதைகளை கொண்டு விரட்டு ஓடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட வேதங்கள் எங்களுக்கு வேணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன விரிக்கப்பட்ட உங்களுக்கு வேதம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்லா அல்லா யஹாஃபுல் ஆகிரா, மறுமையை பற்றி அவர்கள் பயப்படவில்லை. மீண்டும் ஆணித்தரமாக அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறார், மறுமையை பற்றி அவர்கள் பயப்படவில்லை. கல்லா இன்னஹு தذكرா, நிச்சயமாக இது நல்ல உபதேசமாகும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், இது நல்ல உபதேசமாகும். மமன் ஷா தذكரா, எனவே நல்ல உபதேசம் பெறுவதற்காக வேண்டி எவரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும். எதை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும்? இந்த குர்ஆனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே ஒரு மனிதனை நல்ல முறையிலே அவனை வார்த்தை எடுப்பது என்னவென்று சொன்னால் குர்ஆன். அந்த குர்ஆனை
நல்ல முறையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் அதிகபடியாக குர்ஆனை ஓதிக்கொண்டு அந்த குர்ஆனை நாம் நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நமக்கு முன்னாடி நின்று அது வாதாடும். وما يذكرون إلا أن يشاء الله. இன்னும் அல்லாஹ் நாடினால் அன்றி அவர்கள் நல்ல உபதேசம் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இப்படியா சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா எனக்கு உதவி செய்வாயாக உன்னுடைய நினைவில் நான் இருப்பதற்கும் உன்னை நான் துதிப்பாடுவதற்கும் உனக்கு நன்றியுள்ள அடியாராக நான் இருப்பதற்கும் நல்ல அமல்கள் அதிகம் செய்வதற்கும் உன்னுடைய துணை இருக்க வேண்டும் இறைவா என்பதாக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். அவனே பயபக்திக்குரியவன், அவனை மன்னிப்பதற்கும் உறுதியானவன், தகுதியுடையவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை முடிக்கின்றான். எனவே கணிதத்துக்குரியவர்களே, நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு உண்டான தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆக்களிலும் என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا وافي نعمه في مسيرنا وطاعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه ولقاءك يا رب العالمين. اللهم سجلنا بزينه الايمان وشرفنا بشرف القران واكرمنا بكرامه نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. اللهم افتح لنا أبواب رحمتك وأبواب صحتك وأبواب عافيتك وأبواب بركتك يا أرحم الراحمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. இன்ஷாஅல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதை நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு இன்ஷாஅல்லாஹ் அடுத்த மாத பயான் 13 ஜூலை நடைபெறப்படுகிறது. குறிப்பிட்டது இன்ஷாஅல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு தொடங்கப்படுது. இன்ஷாஅல்லாஹ் தங்களுக்கான வேண்டுகோள் இன்ஷாஅல்லாஹ் அனைவரும் 11:30க்கு அந்த நேரத்துக்கு வரவாறு கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ தொழுகை வருவதனால் அதிக நேரம் நம்ம பயன் பேசுவதற்கு உதவி புரியும் இன்ஷாஅல்லாஹ். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون. السلام عليكم.